எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த நெக்ஸ்ட் டான்சர் ப்ரிப்பரேஷன்ல நெக்ஸ்ட் வீடியோவான பைனரி அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இத பத்தின ப்ராப்ளம்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செஷன்ல நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம் அண்ட் நம்பர் கன்வர்ஷன்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஏன்னா நம்பர் சிஸ்டம், நம்பர் கன்வர்ஷன் பாத்தீங்கன்னா தான் இந்த பைனரி அடிஷன், சப்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் புரியும், இல்லைன்னா புரியாது. சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பைனரி நம்பர்ல எப்படி இந்த அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத தான் இதுல பார்க்க போறோம். அண்ட் தென் ஒன் மோர் திங், நம்ம கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி போன வீடியோலயே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நம்பர் கன்வர்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ப்ராப்ளம் ஃபார் பிராக்டிஸ் கொடுத்து அதை வந்து நீங்க சால்வ் பண்ணி கமெண்ட்ஸ்ல நீங்க உங்களோட ஆன்சரை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். யாருமே ஆனா எனக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் வீடியோ மட்டும் தான் கேட்டிருந்தீங்களே தவிர நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களா பண்ணலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் ஒரு விஷயம் சஜஸ்ட் பண்றேன், ஒரு ப்ராப்ளம் ஃபார் பிராக்டிஸோ ஏதோ கொடுக்குறேன் அப்படின்னா நான் நடத்துறேன் அப்படின்னா அதை ஜஸ்ட் லிசன் பண்ணா மட்டும் உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. நீங்க என்னவும் பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பா முடியும், இல்லாட்டினா முடியாது. ஸோ பிராக்டிஸ் பண்றதுக்கு நான் கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் ப்ராப்ளம் பிராக்டிஸ் கொடுக்கலனாலும் நீங்க ஏதாவது எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணாம உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. சோ இன்னைக்கு டாபிக்ல என்னன்னா இந்த அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையுமே எப்படி பெர்ஃபார்ம் பண்றது பைனரியில. சோ அதுக்கான ரூல்ஸ் தான் இங்க டேபிள்ல நான் கொடுத்திருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் ரூல் பாத்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் ஃபார் பைனரி அடிஷன். சோ இப்ப 0 0ன்னு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை சம் பண்ணும்போது நமக்கு 0 வரும். கேரினா அதுக்கு கேரியில எந்த ஒரு கேரி வேல்யூவும் எக்ஸ்ட்ராவா வராது அப்படிங்கிறது. எக்ஸ்ட்ரா ஆடட் பிட் தான் வந்து கேரி பிட்னு சொல்லுவாங்க. சோ இப்ப 0 1 இருந்துச்சுன்னா சம்மோட வேல்யூ வந்து அடிஷன் பண்ணோம் அப்படின்னா 1 கிடைக்கும், நோ கேரி. அண்ட் தென் இஃப் 1 0 அப்படின்னா சம்மோட வேல்யூ 1, தேர் இஸ் நோ கேரி. அதுவே இப்ப நம்ம 1 1ன்னு இன்புட் வந்துச்சு அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் வந்து 1 0 ஆக்சுவலா. இதுல சம் இந்த 0ங்கிறது இங்க வந்துரும், இந்த 1ங்கிறது கேரி. ஓகே, சோ அப்ப 1 1 நம்ம பண்ணோம் அப்படின்னா 1 0 வரும். சோ அதுல 1ங்கிறது கேரி, 0ங்கிறது இதுதான் ரூல் ஃபார் பைனரி அடிஷன். சோ இந்த ரூல் படி இப்ப இந்த ரூல் ஃபார் பைனரி அடிஷன் நம்ம பார்த்திருக்கோம்ல, இதுக்கு சம்ஸ் பார்ப்போம். இப்ப இங்க சம் பைனரி அடிஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதுல பாருங்க, இப்ப எக்ஸாம்பிளுக்கு 1 minute. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் சம்முக்கான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறத நீட்டா நீங்க எழுதிக்கோங்க. 1 0 and then 1, ப்ரீவியஸ் ஸ்லைட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, 111 கொடுத்துருக்காங்க. ஸோ 111 and then ரெண்டாவது பிட்டை நீங்க எழுதும் போது விச் மீன்ஸ் இந்த செகண்ட் ஒன்னு நீங்க எழுதும் போது இதோட கம்மியா இருக்கிறதுனால லெஃப்ட்ல இருந்து ஐ மீன் ரைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. விச் மீன்ஸ் இந்த சைட்ல இருந்து. சோ அப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 1 0 11 இதுதான் கொடுத்திருக்கிற சம். சோ இப்ப இதை நான் ஆட் பண்றேன். இதை ஆட் பண்ணும்போது 1 1 கம்ஸ் என்ன வரும் அப்படின்னா 1 பிளஸ் 1ஓட வேல்யூ வந்து 1 0. சோ நான் இங்க 0வை போட்டுட்டு 1 கேரி பிட். சோ 1 இஸ் a கேரி பிட். சோ அந்த கேரியை இங்க டாப்ல போட்டுறேன். அகைன் 1 பிளஸ் 1 1 0. சோ இங்க 0வை போட்டுட்டு 1 கேரி பிட்ல போட்டேன் அப்படின்னா ஓகே. சோ ரூல்ல நான் சொல்லும் போது 1 பிளஸ் 1 1 0 வரும்னு சொல்லிட்டேன். ஆனா இங்க பாருங்க, இப்ப 3 1s இருக்குங்க. ஆக்சுவலா எப்படி இருக்குன்னா 1 பிளஸ் 1 பிளஸ் 1 அப்படின்னு இருக்கு. சோ அப்ப இதுல எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 1 ப்ராசஸ் பண்ணும். இந்த 2 1 ப்ராசஸ் பண்ணா 1 0 1 1 1 0 வரும் பிளஸ் 1 1 0 பிளஸ் 1ஓட வேல்யூ வந்து 1 1. ஓகே, சோ அப்போ ஒரு 1 இங்க வரும், ஒரு 1 கேரி பிட்ல போயிடும். அகைன் 1 பிளஸ் 1 1 0 வரும். சோ 0 இங்க போட்டுட்டு 1 வந்து கேரியில போட்டுரும். அப்ப இப்போ 1 பிளஸ் 1 1 0. சோ இங்க கேரிய போட்டுட்டு 1 0. சோ ஃபைனல் ஆன்சர் வந்து 1 0 0 1 0 0. சோ இதுதான் இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர் வந்து 1 0 0 and then 1 0 0. இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். இப்போ செகண்ட் சம் நம்ம சால்வ் பண்ண போறோம். செகண்ட் சம் சால்வ் பண்றதுல 1 minute இதை நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஓகே, செகண்ட் சம் நமக்கு கொடுத்திருக்கிறது என்னது அப்படின்னா 1 0 0
and then 1 1. Okay, and then 1 0 1 double 0. இதுதான் நமக்கு செகண்ட்ல கொடுத்திருக்கிறது. சோ இத நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா ஆட் பண்ண போறோம். இத நம்ம ஆட் பண்ண போறோம். சோ எப்படினா இப்ப 1 plus 0 வந்து நமக்கு 1 ன்னு வரும். 1 plus 0 1, 0 plus 1 also 1, 0 plus 0 0, 1 plus 1 ஓட வேல்யூ வந்து 1 0. That's it. It's a simple addition methodology. Okay, so just a minute. So this is the answer for the second sum. Okay, so the second sum's answer is 1 00 111. This is the answer of. So நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டுல ட்ரை பண்ணுங்க. தேர்டையும் ஃபோர்த்தையும் ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சரை நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, சோ இதுதான் பைனரி அடிஷனோட ப்ராசஸ். இஃப் இன்னொருக்க நான் ரூல்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். சோ பைனரி அடிஷன்ல அந்த டேபிள் படி பாருங்க. அந்த டேபிள் படி ரூல்ஸ்ல 0 plus 0 ஓட வேல்யூ 0 தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி 0 plus 1 னா 1, and then 0 இல்ல 1 plus 0 அப்படின்னா 1, 1 plus 1 0. இதுதான் இதனுடைய ஆன்சர். இதுல 0ங்கிறது சம், 1ங்கிறது கேரி பிட். அதே நேரத்துல சம்டைம்ஸ் 1 plus 1 plus 1 அக்கர் ஆகும். இந்த சிச்சுவேஷன் அக்கர் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுத நீங்க ஆட் பண்ணணும். சோ 1 plus 1 னா 1 0 கிடைக்கும். சோ 1 0 plus 1 ஓட வேல்யூ 1 1. ஓகே, சோ அப்ப இதுல நீங்க பார்க்கும்போது 1 0 plus 1 ஓட வேல்யூ எப்படி 1 1 அப்படின்னா இப்போ 1 0 1 ன்னு போடுங்களேன். இதை நார்மலா ஆட் பண்ணுங்களேன். 1 1 ஆன்சர் வந்துருச்சா? சோ அப்ப 1 1 அப்படிங்கிறதுல இது சம், இது கேரி. சரியா? இப்படித்தான் ப்ராசஸ் ஆகும். அடுத்து ரெண்டாவது நம்ம பைனரி சப்ராக்ஷனுடைய ரூல்ஸை பார்க்க போறோம். பைனரி சப்ராக்ஷனுக்கு 0 minus 0, which means 0 minus 0 னா 0 வரும். and then 0 minus 1 னா இது நம்மளால பாசிபிள் கிடையாது. அப்ப இங்க இடத்துல நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா 1 borrow பண்ணுவாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பிட்ட இருந்து 1 borrow பண்ணி சப்ராக்ட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 1 ன்னு வரும். பக்கத்து பிட்ட இருந்து 1 borrow பண்ணோம்னா 0ங்கிறது 1 0 ஆயிரும், -1 ஃபைனலா 1 ன்னு வரும் நமக்கு. சோ அப்ப borrowed bit 1 சப்ராக்ட் பண்ணோம்னா 1 ன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அது இது சம்ல செய்யும்போது இன்னும் கிளியரா புரியும். அதுவே 1 minus 0, 1 minus 0 ஓட வேல்யூ 1 தான், 1 minus 1 ஓட வேல்யூ 0. இதுதான் சப்ராக்ஷனோட ரூல். இப்ப சம்ல பாப்போம். அந்த சப்ராக்ஷனை சம்ல பார்த்தோம்னா இன்னும் கிளியரா உங்களுக்கு புரியும். இப்ப ஃபர்ஸ்ட் சம் பாப்போம். ஃபர்ஸ்ட் சம் ஓகே, இங்க சால்வ் பண்ணுவோமா? சோ ஃபர்ஸ்ட் சம்ல பாருங்க, 1 actually 4 ones இருக்கு ஃபர்ஸ்ட் சம்ல, and then 0 1. இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது 4 0. ஓகே, அடுத்து வந்து 5 zeros இருக்கு. சப்ட்ராக்ஷன்ல எஸ்பெஷலி லெஃப்ட் சைடுல இருக்கு. இத கரெக்ட்டா ரெப்ரசன்ட் பண்ணுங்க, இல்லாட்டினா உங்களுக்கு தப்பு வந்துரும். டோட்டலி 5 ones இருக்கு. சோ இத சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்ப 1 minus 1 ஓட வேல்யூ வந்து 0. இப்ப 0 minus 1 இங்க பாசிபிள் கிடையாது. இட் இஸ் நாட் பாசிபிள். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு பக்கத்துல இருக்க பிட்டு கிட்ட இருந்து borrow வாங்குறோம். இங்க பாசிபிள் 1 இருக்கு. அந்த இந்த 1 நம்ம borrow பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 1 0 ஆயிரும். அப்ப இந்த 0 என்ன ஆயிரும்? 1 0 ஆயிரும். ஓகேவா? அப்ப 1 0 minus 1 ஓட வேல்யூ வந்து 1. கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்ப அகைன் இத பண்ணும்போது 0 minus 1 is not possible. அதனால இங்க பக்கத்துல இருந்து ஒன்னு borrow பண்றோம். அப்ப இது 1 0 ஆயிரும். 1 0 minus 1 ஓட வேல்யூ 1. இதுவும் not possible. பக்கத்துல இருந்து வரும்போது இது 0. so 1 0 minus 1 ஓட வேல்யூ 1. இது not possible. so 0. இங்க borrow பண்ணோம்னா 1 0 ஆயிரும். 1 0 minus 1 1. so final நமக்கு ஆன்சர் வந்து இது வந்து 0. அப்படியே 0 நீங்க இங்க போட்டுக்கலாம். முன்னாடி 0 இருக்கிறது போடுறது போடாதும் doesn't matter. so அப்ப ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்னது? ஃபர்ஸ்ட் இதுல 1 1 4 1 0. இதுதான் ஆன்சர். இப்ப ரெண்டாவது சம் ட்ரை பண்ணுவோமா? செகண்ட் சம் ட்ரை பண்ணுவோம். இப்ப இங்க பக்கத்துல எழுதிக்குவோம். செகண்ட் சம்ல 1 1 0 1 0 ன்னு இருக்கு. சோ இங்க 1 0 0 1. இதுதான் செகண்ட் சம்.
சோ இப்ப இதுல பாருங்களேன், எடுத்தோடனே 0 - 1 இருக்கு, நாட் பாசிபிள். சோ பக்கத்துல இருக்கிற 1ல இருந்து 1 பாரோ பண்ணோம் அப்படின்னா இது 0 ஆயிரும், இது 1 0 ஆயிரும். அப்போ 1 0 - 1 1 0, 0 - 0 0, 1 - 1 0 and then 1. ஓகே, சோ அப்ப இதோட ரிசல்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல தேர்ட் சம், சோ இதோட ஆன்சர், சரி செகண்ட் சம்மோட ஆன்சர் சொல்லிடுவோம். செகண்ட் சம்மோட ஆன்சர் வந்து 1 0 0 0 1. ஓகே, இத ஒன்ஸ் நீங்க லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதே கொஸ்டினை நீங்க வீடியோ பார்க்காம சால்வ் பண்ணி பாருங்க. நான் போற ஆன்சர் தான் உங்களுக்கு வருதா அப்படிங்கறத சால்வ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? தேர்ட் சம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். சோ தேர்ட் சம் நான் செஞ்சிடறேன், ஃபோர்த் சம் நீங்களா செஞ்சிடலாம். சோ தேர்ட் சம் பார்ப்போம். இப்போ இங்க எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ணிடுவோம். 1 மினிட். ஓகே, தேர்ட் சம் பார்ப்போமா? தேர்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? 1 0 கொடுத்துருக்காங்க, 0 டபுள் 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுல மீதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 எதால சப்ரைட் பண்றோம்னா 1 0 1 இதால சப்ரைட் பண்றோம். ஓகே, சரி. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 1 - 0 நோ ப்ராப்ளம் 1, 1 - 1 0 நோ ப்ராப்ளம், 0 - 0வும் நோ ப்ராப்ளம் 0. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா 0 - 1 அப்படிங்கிறது நம்மளால பண்ண முடியாது. சோ அப்ப பக்கத்துல பாரோ பண்ணலான்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிற இந்த பிட்டும் 0வா தான் இருக்கு, அப்ப நாட் பாசிபிள். அப்ப அதுக்கும் பக்கத்துல இருக்கிற பிட் கிட்ட பார்த்தோம்னா 1 இது பாசிபிள். அப்ப இங்க இருந்து 1 பாரோ பண்ணிட்டோம்னா இது 0 ஆயிரும், அந்த 1 இங்க வந்துருச்சுன்னா 1 0 ஆயிரும். இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப இது 1 0, அப்ப இதால இதுக்கு பாரோ கொடுக்க முடியும். அப்ப இதுட்ட இருந்து வாங்கும் போது நான் ஒரு பாரோ வாங்கிட்டேன்னா இங்க 1 ஆயிரும், இங்க 1 0 ஆயிரும். சரியா? இதை எப்படி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா 1 0வோட டெசிமல் நம்பர் வந்து 2. சரியா? அப்ப 2ட்ட இருந்து 1 வாங்கிட்டோம்னா இங்க 1 ரிமைனிங் இருக்கும், அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்ப இந்த 1 0 - 1 வந்து 1 வந்துரும், இங்க 1 ரிமைண்டர், இங்க 0. இதுதான் ஆன்சர். சோ புரியுதா? திரும்ப ஒரு கூட நான் சொல்றேன். இங்க 1 - 0 1, 1 - 1 0, 0 - 0 0, இங்க 0 - 1 நாட் பாசிபிள். சரி, பாரோ வாங்கலான்னு பார்த்தா பாரோலையும் 0 தான் இருக்கு. அப்ப இதுக்கும் பக்கத்துல நம்ம பார்க்கும் போது பாரோ வாங்கலாமான்னு பாக்குறோம், இருக்கு, பாசிபிள். அப்ப இங்க இருந்து நான் பாரோ வாங்கிட்டேன் அப்படின்னா இது 0 ஆயிரும், அந்த 1 இங்க வந்துருச்சுன்னா 1 0 ஆயிரும். ஓகேவா? சோ அகைன் நான் இப்ப பாக்குறேன், இதுட்ட இருந்து பாரோ வாங்கும் போது இந்த 1 0 இருந்து பாரோ வாங்கும் போது 1ன்னு இங்க ஆயிரும், இங்க அந்த 1 போயிரும். சோ ஒரு 1 இங்க இருக்கும், ஒரு 1 அங்க போயிருச்சுன்னா 1 0. சோ 1 0 - 1 1. இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்றேன்னா, இப்ப 1 0வோடைய டெசிமல் ரெப்ரசன்டேஷன் 2. அப்ப இங்க ஆக்சுவலா 1 0னா 2 இருக்குன்னு அர்த்தம். அப்ப 2 இருக்குன்னா 2ட்ட இருந்து 1 நான் பாரோ வாங்கிட்டேன் அப்படின்னா ரிமைனிங் இங்க 1 இருக்கும்ல, அதனாலதான் இங்க 1 0ட்ட இருந்து பாரோ வாங்கணும்னா ரிமைனிங் 1ன்னு நம்ம இங்க போடுறோம். அது ஏன் போடுறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிதானா? சோ ஓகேவா? சோ அப்ப ஃபோர்த் சம் நீங்க சால்வ் பண்ணிடலாம். இதுல ஃபோர்த் சம் நீங்க சால்வ் பண்ணிருங்க. சரி, இப்ப அடுத்து வந்து பைனரி மல்டிப்ளிகேஷன், அதுக்கு ரூல்ஸ் பார்த்துடலாமா? பைனரி மல்டிப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிள். 0 into 0 வந்து 0 தான் வரும். அதே மாதிரி 0 into 1ம் 0 தான் வரும். 1 into 0வும் 0 தான் வரும். 1 into 1 மட்டும் 1 வரும். இதுதான் பைனரி மல்டிப்ளிகேஷனுக்கான ரூல், பேசிக் ரூல். பைனரி மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு நம்ம அடிஷனும் பண்ற ரூலும் தெரிஞ்சிருந்தாதான் பைனரி மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். இங்க பாருங்களேன், இப்ப சம்முக்குள்ள போவோம். பைனரி மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் சம் பண்ணுவோமா? சோ ஃபர்ஸ்ட் சம்ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, क्वेश्चन வந்து 1 1 0 0 1. ஓகே, அதோட எதை மல்டிப்ளை பண்ணனும்? 1 0. இதுதான் மல்டிப்ளை பண்ணனும் நம்ம. ஓகேவா? இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 0வை வச்சு எல்லா பிட்ஸோட மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 0 into 1 வந்து 0, நெக்ஸ்ட் 0 into 0 வந்து 0, and then again 0 into 0 வந்து 0, 0 into 1 வந்து 0, 0 into 1 வந்து 0. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் இத வந்து நீங்க எப்பயும் போல நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இதுல நம்ம ஃபர்ஸ்ட் இதுல அடுத்ததுல போடக்கூடாது. அப்ப அடுத்து 1 வச்சு பண்ணுங்க. 1 into 1 வந்து 1. ஹியர் இந்த 1 இருக்கு பாத்தீங்களா? இந்த 1 into 1 1, 1 into 0 0, 1 into 0 0, 1 into 1 1, 1 into 1 1. சோ முடிஞ்சிருச்சு. இப்போ இது ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணிரணும். ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் 0 0 plus 1 1, 0 plus 0 0, 0 plus 0 0,
0 plus 1 1 1. So ஃபைனலா ரிசல்ட் வந்து 11 00 10. இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட ரிசல்ட். ஓகே, 11 00 10. இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட ரிசல்ட். மத்த மூணு சம்ஸ் நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகேவா, ட்ரை டு சால்வ். எதுவுமே டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது. சால்வ் பண்ணிட்டு அதோட ஆன்சரை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படியே டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல புரியுற மாதிரி ரிப்ளை பண்ணிடுவேன். இல்லாட்டினா நம்ம அதை எப்படி கம்யூனிகேட் பண்றதுங்கிறதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, ஃபைனலா லாஸ்ட் ப்ராசஸ் பைனரி டிவிஷன். இந்த பைனரி டிவிஷன்ல ஜீரோவை ஜீரோவால டிவைட் பண்றது இட்ஸ் நாட் டிஃபைன், விச் மீன்ஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜீரோவை ஒன்னால டிவைட் பண்ணா ஐ காட் the result as 0. And then 1 divided by 0 is not possible. It's also not defined. We cannot possible. It's not possible. அது பண்ண முடியாது நம்மளால. அதுவே 1 divided by 1 னா 1. சோ அப்ப இங்க ரெண்டு ரூல தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 0 divided by 1 னா 0 வரணும். 1 divided by 1 னா 1 ன்னு வந்துரும். ஓகே, ஆனா 1 divided by 0 நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா 0 வால நம்மளால ஒரு நம்பரை டிவைடே பண்ண முடியாது அப்படிங்கறது தான் அதோட கான்செப்ட். So it is not defined. இப்போ இந்த ரூல் படி சம்ம பண்ணுவோமா? பைனரி டிவிஷன் போவோம். ஓகே, பைனரி டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. சோ இது நார்மல் நீங்க லாங் டிவிஷன் மெத்தடாலஜி இருக்கும் பாத்தீங்களா, அந்த லாங் டிவிஷன் மெத்தடாலஜிலேயே நம்ம போட்டுக்கிட்டோம்னா ஈஸியா ஃபர்ஸ்ட் டைம் பிராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அப்ப கொடுத்திருக்கிறதுல டிவைசர் எது, டிவிடெண்ட் எது, கோஷன்ட் எது? ஆக்சுவலா இதுதான், இந்த பிளேஸ் தான் டிவைசர். டிவைசர் எந்த நம்பரால டிவைட் பண்ண போறோம். இது டிவிடெண்ட், எதை டிவைட் பண்ண போறோம். ஓகே, இது கோஷன்ட். சோ ஃபைனலா எதால டிவைட் ஆகுது? ஃபைனலா என்ன இருக்கும்? ரிமைண்டர். இந்த 4 பார்ட் டிவிஷன்ல நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சிருக்கணும். சோ அப்ப இது படி பார்க்கும்போது இங்க இந்த லெஃப்ட் சைடுல போட்டிருக்கிறது டிவிடெண்ட். இததான் டிவைட் பண்ண போறோம். எதை வச்சு டிவைட் பண்ண போறோம்? 110. இதுதான் டிவைசர். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எந்த சைடு இருக்கிறது டிவைசர், எது டிவிடெண்ட். அப்ப இப்ப வாங்க நமக்கு சம்முக்குள்ள போலாம். சோ அப்ப இந்த இடத்துல 1 minute. ஓகே, சரி இப்ப क्वेश्चन போடலாமா? சோ ஆக்சுவலா டிவிடெண்ட் என்ன சொல்லிருந்தோம்? 1 கொடுத்திருக்கிற டிவிடெண்ட் வந்து 100 10000. ஓகே, டிவைசர் என்னதுன்னா 110. இதுதான் டிவைசர். இத வச்சு டிவைட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் 3 எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை விட ஆக்சுவலா டிவைசரோட இது கம்மியா இருக்கு, அதனால பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் 4 பிட்ஸ் எடுத்துக்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் 4 பிட்ஸ் எடுக்கும்போது இங்க 1 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 110 நம்மளால போட முடியும். சோ இத மைனஸ் பண்ணணும். இது என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்ப 1 minus 0 1. 0 minus 1 is not possible. 0 minus 1 is not possible. இங்க இருந்து borrow பண்றோம். borrow பண்ணோம்னா இது 10 ஆயிரும். திரும்ப இங்க இருந்து borrow பண்ணும்போது இது 1 ஆயிரும், இது 10 ஆயிரும். அப்ப 10 minus 1 ஓட வேல்யூ வந்து 1, இது 0. புரியுதா என்ன நடக்குதுன்னு? ஓகே, இப்ப அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இதை ட்ரை பண்ணும்போது இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால பண்ண முடியாது. அதனால இன்னொரு பிட்டை நான் இங்க இருந்து இறக்குறேன். சோ அப்ப இறக்கும் போது இப்ப பிட் என்ன ஆயிருது? 110. இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு டிவைசரோட. சோ அதனால பாசிபிள். சோ அப்ப 110 1 போட்டு 110. சோ ரிமைண்டர் 0 0 0. இப்ப இது 0 என்னால பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப அடுத்து நான் என்ன பண்றேன்னா ரிமைனிங் ஒரு பார்ட் பிட்டை இறக்குறேன், 0ன்னு இறக்குறேன். இப்ப இதை என்னால பண்ண முடியாது, அதனால இங்க ஒரு 0 போடுறேன். இது ரொம்ப மேண்டட்டரி பைனரி டிவிஷன்ல, கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணணும். ஓகேவா? சரின்னு சொல்லிட்டு அடுத்த பிட்டையும் நான் இறக்கி பாக்குறேன். சோ அடுத்த பிட்டை இறக்கும் போது இதுவும் என்னால பண்ண முடியலங்கிறதுனால இங்க அகைன் ஒரு 0வை நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து 4th இருக்க ஒரு பிட்டை இறக்கி பாக்குறேன், பண்ண முடியுதான்னு. அப்பயும் என்னால என்ன பண்ண முடியாது? டிவைட் பண்ண முடியாது. சோ இங்க 0ன்னு போட்டுறேன். சோ ஃபைனலா ஆன்சர் வந்து கோஷன்ட் என்னதுன்னா 11000. இப்ப கோஷன்ட்னு கேட்டாங்கன்னா இது ஆன்சரா போடணும். சப்போஸ் ரிமைண்டர்னு கேட்டா இந்த இடத்துல ரிமைண்டர் என்னது? இதுதான் ரிமைண்டர் பார்ட். ஆக்சுவலா இதுதான் ரிமைண்டர் பார்ட். அப்ப ரிமைண்டர் வந்து 0ன்னு போட்டுருணும். அவங்க என்ன கேட்கறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி போடணும். சரியா?
இப்போ இன்னொரு சம் செய்வோம். சம் செஞ்சோம்னா நமக்கு ஒரு ஐடியாலஜி கிடைச்சிரும். ஸோ செகண்ட் சம் பாருங்க. செகண்ட் சம் கூட நம்ம இங்கேயே வச்சு கூட பண்ணுவோம். செகண்ட் சம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எதை உள்ள போடணும்? டிவிடெண்டை உள்ள போடணும். 1 1 1 1 0. அடுத்து டிவைசர் என்னது? 1 0 1. ஃபர்ஸ்ட் 3 பிட் பாருங்க. இந்த 3 பிட்டை பார்க்கும்போது 101 ஓட இந்த 11 கண்டிப்பா அதிகமா தான் இருக்கு. அப்ப பிரச்சனை இல்லை. ஸோ 101 இன்டு 1 போடும்போது 101 வந்துடும். ஸோ இதை மைனஸ் சாரி இந்த பக்கம் போடுங்க. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1 மைனஸ் 1 வந்து 0, 1 மைனஸ் 0 வந்து 1, 1 மைனஸ் 1 வந்து 0. புரிஞ்சிருச்சா? இப்ப அடுத்து என்ன செக் பண்ணணும்னா இதை நான் இதால டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். பண்ண முடியாது. ஏன்னா 101 தான் ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு. அதை வச்சு நம்மளால பண்ண முடியாது. சோ அப்ப பிட் பத்தாதுங்கிறதுனால இந்த பக்கத்துல இருக்க பிட்டை இறக்குறேன். 101. இப்ப இது ஈக்குவல் ஆயிடுச்சு. சோ அப்ப இங்க அகைன் 1 போட்டு 101. ஓகே. சோ அப்ப போட்டேன் அப்படின்னா இப்ப 101 வந்துருச்சு. இப்ப இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 000 வந்துரும். சோ இன்னொரு பிட்டை இறக்கி பாக்குறேன். இது கம்ப்ளீட்டா என்னால பண்ண முடியாது. அதனால இங்க ரிமைண்டருக்கு 0 போடுங்க. சோ ஃபைனலா கோஷன்டோட வேல்யூ வந்து 110. சரியா? இதே மாதிரி நீங்க நெக்ஸ்ட் 2 சம்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேர்ட் சமையும் ஃபோர்த் சமையும். சரியா? இப்ப இதை ஏன் இவ்வளவு தூரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம போன வீடியோலயே கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் 2023, 2024, 2025 ஆக்சுவலா இந்த 3 இயர்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பைனரி அடிஷன் இந்த அரித்மெட்டிக் ஆபரேஷன்லயும் 3 இயர்லயுமே கொஸ்டின் இருக்கு. 2023ல கேட்டிருக்காங்க பாருங்க 0 0 1 0. இது வந்து டான்செட்டோட 2023 கொஸ்டின், 2024 கொஸ்டின், 2025 கொஸ்டின். சோ அப்ப 2023ல அடிஷன் கேட்டிருக்காங்க 0 0 1 0, இன்னொன்னு 0 0 1 0. இது ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன ரிசல்ட் வரும்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப 0 பிளஸ் 0 0, 1 பிளஸ் 1 வந்து 1 0 கிடைக்கும். சம் இங்க போட்டுருவோம், கேரியை இங்க கொண்டு போவோம். அப்ப இது 1 பிளஸ் 0 வந்து 1 கிடைக்கும், இங்க 0 கிடைக்கும். சோ ஃபைனலா இதோட ரிசல்ட் வந்து 0100. இதுதான் ஆன்சர். அடுத்து 2024ல பாருங்களேன், அதே சம் தான், அடிஷன் தான். ஆனா ஒரு ஸ்லைட் ஒரு நம்பரை மட்டும் மாத்தி, ஒரு பிட்டை மட்டும் மாத்திருக்காங்க. சோ 0011 0010. சோ ஃபைனலா எனக்கு என்ன கிடைக்குது? 1 1 பிளஸ் 1 10 கிடைக்கும். 0 இங்க போட்டு கேரி இங்க கொண்டு போயிடணும். சோ இது வந்து 1 பிளஸ் 0 1, இங்க 0. ஃபைனலா ஆன்சர் என்னது? 0101. ஓகே. அடுத்து 2025ல டிவிஷன் கேட்டுட்டாங்க. சோ இத பாருங்க, இப்படிதான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? டிவைட் 101010 பை 110. இதுல எது டிவைசர் எது டிவிடெண்ட்ங்கிறத கேர்ஃபுல்லா நம்ம சூஸ் பண்ணணும். டிவைட் எதை டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுதான் டிவிடெண்ட். அப்ப இந்த இடத்துல இததான் அவங்க டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இதுதான் என்னது? டிவிடெண்ட். ஓகேவா? அதுவே இந்த இடத்துல 110 பை எதை வச்சு டிவைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா 110 வச்சு. அப்ப இதுதான் என்னது? டிவைசர். இதை வந்து நீங்க கொஸ்டின்ல கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும், இல்லாட்டினா டிவிஷன் தப்பாயிரும். இப்ப இதை போட்டோம் அப்படின்னா லாங் டிவிஷன்ல டிவிடெண்ட் வந்து 101010. ஓகே. சோ இது வந்து 110 டிவைசர். அப்ப ஃபர்ஸ்ட் 3 பிட்டை பார்க்கும் போது நம்மளால பண்ண முடியாது. அதனால 4வது பிட்டையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். 1 போட்டோம் அப்படின்னா 110. சோ இப்ப இதுல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 0 minus 0 0, 1 minus 1 0. இது 0 minus 1 not possible. அதனால இங்க borrow பண்றோம். borrow பண்ணோம் அப்படின்னா 10 சொல்லக்கூடாது, 10 minus 1 1 வரும். ஓகே. சோ இப்ப இதுவுமே நம்மளால பாசிபிள் கிடையாது. அதனால நான் இங்க இருந்து 1 இறக்குறேன். சோ அப்ப இறக்குனேன் அப்படின்னா இங்க 1 அகைன் போடுவோம். அப்ப 110. சோ இதுல 1 minus 1 சாரி 1 minus 0 1. இது நாட் பாசிபிள், நாட் பாசிபிள். இங்க இருந்து பாரோ பண்றோம். சோ இங்க 10 ஆயிரும். அகைன் இங்க இருந்து பாரோ பண்ணும்போது இது 1 ஆயிரும், இது 10 ஆயிரும். சோ 10 minus 1 ஓட வேல்யூ 1, 1 minus 1 ஓட வேல்யூ 0. சோ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இதை இறக்குறோம் 0. சோ அகைன் 1 போட்டோம்னா finally we got a remainder as 0. இப்படிதான் சால்வ் பண்ணணும்.
சோ இது பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எந்த ஒரு இயர்லயுமே அவங்க வந்து ஏதாவது ஒன்னா கேட்டிருக்காங்க. அடிஷன் 2 வருஷம் கேட்டிருக்காங்க, டிவிஷன் 1 வருஷம் கேட்டிருக்காங்க. இதோட மல்டிபிகேஷன் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ கண்டிப்பா இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒண்ணுதான் கேட்பாங்க. நம்ம லக்குக்கு அது 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது நமக்கு தானே. ஏன்னா அகைன் நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க, there is a negative mark 1/4 நெகட்டிவ் மார்க் 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்கு தப்பா போயிருச்சுன்னா. சோ அதனால நம்ம எல்லா கொஸ்டினையும் நம்ம வாட்டுக்கு கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணிட்டு வர முடியாது. சோ அதனால நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம்னா தான் ஸ்கோர் நல்லா வரும். ஸ்கோர் நல்லா வந்தாதான் கவர்மெண்ட் காலேஜஸ் நம்மளால அப்ரோச் பண்ண முடியும். கவர்மெண்ட் காலேஜஸ் கவுன்சிலிங்ல ஈஸியா கிடைக்கும். சோ அதனாலதான் நம்ம சொல்றோம், அதனாலதான் கான்செப்ட் புரிஞ்சு பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்னு நான் பெக்குலியரா இம்பார்ட்டன்டா 3 வருஷமா தொடர்ச்சியா என்ன கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக்கை தான் நான் இங்க டிஸ்கஸ் பண்றேன். சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதை நல்லா லேர்ன் பண்ணுங்க, வீடியோ ஒவ்வொன்றையும் லேர்ன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி நீங்க கமெண்ட்ஸ்ல இன்டராக்ட் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல உங்களோட ஆன்சரை போடுங்க, கமெண்ட்ஸ்ல நீங்க என்ன ஏது டவுட் எல்லாம் கேளுங்க, ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை. டவுட் கேட்டா நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ட் டாபிக் அந்த டாபிக்கை நம்ம கவர் பண்ணுவோம். நிறைய பேர் கேக்குறீங்க ASCII கோடு, அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் பொறுமையா நம்ம ஒவ்வொன்றா நான் போட நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எக்ஸாம் டயத்துல ரொம்ப ஈஸியா நீங்க வந்து படிச்சிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.